ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு விட்டு கொடுத்து போகிறதும் ஈகோவும் இல்லாமல் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய லைஃப்பில் நான் அப்படி தான் இருந்துகிட்ருக்கேன். வாரம் ஃபுல்லாக 6 நாள் வேலை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருவோன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு சண்டேவும் அதே வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் எல்லா வேலையும் செய்யலாம், அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சு டீ போடுறதுலேருந்து கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் A to Z எல்லா வேலையும் நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மாவும் பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை 65 பண்ணுங்கம்மா அப்படின்னு அவங்கக்கிட்டே சொல்லிவிட்டு அதை வாஷ் பண்ணி மட்டும் நம்ம தந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அம்மா அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி போட்டாங்க. ஸோ இப்படி பரபரப்பாக கிச்சனில் வேலை போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹர்ஷும் வந்து கிச்சனில் உட்காந்துட்டு அவன் பங்குக்கு எனக்கு இளநீர் வேணும், அது வேணும், இது வேணும், சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவனையும் ஒரு பக்கம் சமாளிக்கணும்னு சொல்லி அவன் கேட்டது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா வேலையும் முடிஞ்சுது. அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகளோடு அவங்களுக்கும் ரெஸ்ட் கொடுத்து இப்படியே முடிஞ்சது. நீங்களும் உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட சேர்ந்து சின்ன சின்ன ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.